கதிர் வெடித்து பிளம்பு விழ, கடல் குதித்து சூடாற்ற, முழுமைமிகு நிலப்பரப்பின் முதற்பரப்பு தோன்றிவிட, நதி வருமுன் மணல் தருமுன் முன்தோன்றி மூத்ததுவும், பதிமதுரை பெருவெளியில் பாண்டியர் குற்றம் கண்டதுமான செந்தமிழுக்கு தலைவணக்கம் செய்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் லட்சிய பயணத்தில் ஒரு கட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆபத்துக்கள் இன்பத் தமிழகத்தை சூழ்ந்து வருகின்ற வேளையில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கோட்பாட்டை, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற கோட்பாட்டை உலகுக்கே மனித குலத்துக்கே தந்த அன்னை தமிழ் பூமியில் நச்சரவங்கள் உள்ளே நுழைந்துவிடக் கூடாது. சகோதரர்களாக வாழுகின்ற இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் பௌத்தர்களும் சமணர்களும் பகுத்தறிவாளர்களும் கட்டி காத்து வருகின்ற சகோதரத்துவத்துக்கு, சமத்துவ உணர்வுகளுக்கு அபாயம் நேர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக நான் ஆழ்ந்து சிந்தித்து நம் வாழ்நாள் இந்த தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக பயன்பட வேண்டும். 8 வயதில் என் ஆசிரியர்கள் என்னை ஒரு மேடை பேச்சாளராக ஆயத்தப்படுத்திய காரணத்தால் உலக உத்தமர் காந்தியடிகளினுடைய பேரன் கிருஷ்ணதாஸ் காந்தி ஊர் ஊராக வந்து பூமிதானத்துக்கு ஆதரவு திரட்டிய போது, நான் பிறந்த ஊராகிய கலிங்கப்பட்டிக்கு வந்தபோது இதேபோல ஆயிரம் மக்கள் திரண்ட அந்த கூட்டத்தில் அவரை வரவேற்று பேச வேண்டும் என்று என்னை ஆயத்தப்படுத்திய ஆசிரியர்கள் மாணிக்க வாசகமும் கவிஞர் சட்டமுத்தனும் கடையெழு வள்ளல்களினுடைய வரலாற்றை எழுதி கொடுத்து என்னை மனப்பாடம் செய்ய சொல்லி அந்த துண்டுத்தாளை கையிலே வைத்துக் கொள்ளாமல், நீ உன் முன்னாலே இருக்கிற பெரும் கூட்டத்தை கண்டு தயங்காதே, மனம் கலங்காதே, மன துணிச்சலோடு அடிவயிற்றிலிருந்து கம்பீர குரல் எடுத்து பேசு என்று எனக்கு பயிற்றுவித்த காரணத்தால் நான் அந்த கூட்டத்தில் உரையாற்றிய பின்னர் அவரை இந்தி மொழியிலே கிருஷ்ணதாஸ் காந்திக்கு மொழிபெயர்த்து சொல்ல, அப்படி பள்ளியிலே கல்லூரியிலே பேச்சாளனாக, புனித சவேரியார் கல்லூரியினுடைய சொற்பொழிவாளனாக, மாநில கல்லூரியினுடைய சொற்பொழிவாளனாக, சட்ட கல்லூரியினுடைய சொற்பொழிவாளனாக 1964 ஆகஸ்ட் 21 பேரறிஞர் அண்ணா அவர்கள் முன்னிலையில் கோகலே ஹாலில் இந்திய ஆதிக்கத்தை எதிர்த்து பேசியதை நுங்கம்பாக்க வீட்டில் அந்த இரவிலே சந்தித்த போது பாராட்டி சொன்ன காஞ்சி தலைவரை நெஞ்சிலே ஏந்தி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவர் அமைப்பிலே இணைந்து அதன் பிறகு இன்று 62 ஆண்டுகள் கடந்துவிட்டன. என்னுடைய பொது வாழ்க்கையில் செந்தமிழ் நாட்டினுடைய நலனுக்காகவும் செந்தமிழர் வாழ்வு உரிமைகளுக்காகவும் அகிலும் தேக்கும் அழியா குன்றம், அழகாய் முத்து குவியும் கடல்கள், முகிலும் சென்னல் முழங்கும் நஞ்சை, முல்லை காடு வணக்கும் நாடு என்று புரட்சி கவிஞரால் வர்ணிக்கப்பட்ட குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்ற இயற்கை அமைப்புகளை கொண்டதும், மலைகளும் நதிகளும் வயல் வெளிகளும் நெய்தல் கடற்கரையும் கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் உலகின் முதல் மொழியான மூத்த மொழியான செந்தமிழ் மொழியில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே மனித குலத்துக்கான பொதுமறையை தந்த சென்னா போதாரினுடைய திருக்குறள் வழியில்
இந்த தமிழகம் இயங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பணியாற்றி வரக்கூடிய எனக்கு பக்கபலமாக உற்ற துணையாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தளகர்த்தர்களும் கால்கெடுக்க 100 கிலோமீட்டருக்கு மேலே இதுவரை நடந்து வந்திருக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவரணி, இளைஞரணி, தொண்டரணி, தம்பிமார்கள், மருத்துவர்கள், பொறியாளர்கள், முதுகலை பட்ட படிப்பு பெற்றவர்கள் இதிலே தொடர்ந்து நடந்து வரக்கூடிய சாதனையை நிகழ்த்தி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நான் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறேன். பெருமழை கொட்டக்கூடும் என்று வானிலை அறிவித்ததே மழை சூழ்ந்து கொள்ளுமோ? பேச வேண்டிய தலைவர்கள் உணர்ச்சி பெருக்கோடு உரையாற்றி நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்திவிட்டார்கள் என்று ஆகாயத்தை பார்த்தால் நட்சத்திரங்கள் என் கண்களுக்கு தெரியவில்லை. கரும்பஞ்சி பொதுகிற மஞ்சு கூட்டம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த பின்னணியில் இந்த மாபெரும் கூட்டத்தை 3 மணி நேரத்தில் மேடை அமைத்து என்றால் எண்ணெயை காட்டுகின்ற, கட்டிவா என்றால் வெட்டி வருகின்ற வீரத்தை கொண்டிருக்கின்ற மதுரை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் என் ஆர்வீர் தம்பி மார்நாடு அவர்களே, உலகிலே தமிழனுக்கென்று ஒரு தேசம் இல்லை. 1984 ஆண்டில் டாக்டர் கலைஞர் அவர்களால் நியூயார்க்கில் நடைபெற்ற ஈழத்தமிழர் மாநாட்டுக்கு அனுப்பப்பட்ட நான் அந்த மாநகரிலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஐநா சபையினுடைய, ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கட்டிடத்துக்கு முன்னாலே 170 நாடுகளுக்கு மேற்பட்ட தேசங்களின் கொடிகள், வண்ண கொடிகள் காற்றிலே அசைந்து ஆடிக்கொண்டிருக்கின்றன. நான் முன்னும் பின்னுமாக நடந்து இத்தனை நாடுகளுக்கும் தனித்தனி தேசங்கள், தனித்தனி கொடிகள் இருக்கின்றன. ஆனால் உலகில் முதலிலே நாகரிகத்தை கொண்டிருந்த தமிழனுக்கு உலகில் கடலிலே மரக்கலம் செலுத்துகின்ற கலையை கற்றுக் கொடுத்த தமிழனுக்கு நிர்வாணமாக காட்டுமிராண்டிகளாக உலகிலே பல பகுதியிலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் பட்டுத் தொடிகளை நெய்து காட்டி அவற்றை ரோமுக்கும் எகிப்துக்கும் உலகின் பல கிரேக்கத்துக்கும் பல நாடுகளுக்கும் அனுப்பி வைத்த பெருமைக்குரிய தமிழனுக்கு உலக சரித்திர கடிதங்களை நைனிடால் சிறைச்சாலையில் இருந்தும், அகமதுநகர் கோட்டை சிறைச்சாலையில் இருந்தும் தன் மகள் பிரியதர்சினி இந்திராவுக்கு எழுதுகிற கடிதங்களில் சரித்திரங்களை அந்த கடிதங்களாக வரைந்த மனிதருள் மாணிக்கம் பண்டித ஜவஹர்லால் நேரு செங்கடல் சிவந்த சமுத்திரம் இரண்டாக பிளந்தது, பார்வோனின் அடிமைகளாக எகிப்திலே இருந்த இஸ்ரவேலர்கள் அங்கிருந்து புறப்பட்டு வந்தபோது பார்வோனுடைய மகன் மரண கயிற்றிலே தொங்கிக் கொண்டிருக்கிறான் என்ற நிலையிலே அவனது பட்டத்து ராணி மோசஸையும் அவரோடு போகிறவர்களையும் கொன்றுவிட்டு வா என்று சொன்னவுடன் death to the slaves, death to the Hebrews, ஹிப்ரூக்களை கொன்றுவிட்டு வருகிறேன் என்று தன்னுடைய ஆயிரக்கணக்கான ரதங்களில் ஆயுதங்களை, வேல்களை தூக்கிக் கொண்டு செங்கடலை நெருங்குகிற வேளையில் அந்த சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாலே நின்று ஆகாயத்தை பார்த்து கைகளை விரித்து அடிமை சங்கிலிகளிலே பூட்டப்பட்டு கிடந்த இஸ்ரவேலர்களை
காக்க முன்வருக கர்த்தரே என்று கேட்டதனால் அந்த செங்கடல் இரண்டாக பிளந்தது என்றும் அதன் வழியாக அவர்கள் சென்றார்கள் என்றும் விவிலியத்திலே பழைய ஏற்பாட்டிலே விவரிக்கப்பட்டிருந்தால் தமிழர்கள் அந்த காலத்துக்கு முன்னாலே உலகின் பல நாடுகளுக்கு சென்று கலையால், வாணிகத்தால், நாகரிகத்தால் போற்றப்பட்டவர்களுக்கு ஒரு நாடு இல்லை, தமிழனுக்கென்று ஒரு தேசம் இல்லை, உலகின் மூத்த குடிமக்களுக்கென்று ஒரு நாடு இல்லை என்று நெஞ்சம் கொதித்தவனாக டெட்ராய்ட் நகரத்தில் இந்த மதுரை மாவட்டத்தின் தேனிக்கு பக்கத்திலே இருக்கிற சுப்பராமம் என்ற கிராமத்தில் இருந்து அமெரிக்காவுக்கு சென்று பொறியாளராக வாழ்ந்து கொண்டிருந்த சுருடி நாராயணசாமி அவர்கள் இல்லத்தில் அமர்ந்தவாறு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணி வீரர்கள், அப்பொழுது வட்ட செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், சொற்பொழிவாளர்கள், பேரறிஞர் அண்ணாவால் வாரிப்பிக்கப்பட்டவர்கள், முத்தமிழறிஞர் கலைஞரால் பராமரிக்கப்பட்டவர்கள் அத்தனை பேருக்கும் தனித்தனி கடிதம் நான் எழுதினேன். நெஞ்சம் உடைந்து எழுதுகிறேன். உலகிலே இத்தனை கொடிகள் பறக்கின்றன, தமிழர்களுக்கு ஒரு தேசம் இல்லை என்று ஆதங்கத்தோடு எழுதுகிறேன் என எழுதிய கடிதத்தை இன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அந்த கடிதங்களை பெற்றவர்கள் பத்திரமாக வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உணர்வோடுதான் இந்த தமிழ்நாட்டுக்கு வருகிற ஆபத்துக்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆலயங்களிலே இருக்கக்கூடிய தமிழர்கள் வழிபடுகிற சிலைகளுக்கு ஆபத்தா, அதை தடுக்க வேண்டும் என்று கருதி அந்த கோவில்களில் இருக்கக்கூடிய வைர வைடூரிய தங்க நகைகளுக்கு அவை கொள்ளையடிக்கப்பட்ட காலத்தில் வைணவர்கள் வழிபடுகிற நவ திருப்பதிகளிலே ஒன்று என கருதப்படுகின்ற தென்திருப்பேரையில் மகனடும் குலைக்காதர் எனும் வைணவ ஆலயத்தில் இருந்த தங்கமும் வைரமும் கொள்ளைபோன செய்தியை அங்கு வாழ்கிற 108 பிராமண குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் கதறி பதறி என்னிடத்தில் இடைத்தேர்தல் பிரச்சாரத்துக்கு வருகிற டாக்டர் கலைஞர் அவர்களை அழைத்து வாருங்கள் சொல்ல நான் அழைத்துக் கொண்டு போய் கலைஞர் அவர்கள் அந்த ஆலயத்திற்குள்ளே கொள்ளை போன இடங்களை பார்த்துவிட்டு இதை மீட்டுக் கொடுப்பதற்கான பணிகளை செய்வோம் என்று மேடையிலேயே காவல்துறைக்கு அழுத்தம் கொடுத்து அதன் பிறகு அந்த மக்களை திரட்டிக் கொண்டு 1986ஆம் ஆண்டில் முதல் முறையாக நான் நெல்லை நோக்கி மேற்கொண்ட நடைபயணத்துக்கு முன்னோடியாக அறுபடை வீடுகளிலே ஒன்றாகிய திருச்சீரலைவாயர அலைவாயும் திருச்செந்தூரில் திருமுருகன் ஆலயத்துக்குள்ளே கருவூல காப்பாளர் சுப்பிரமணிய பிள்ளை பலியானார், இறந்து கிடக்கிறார், தற்கொலை என்று பொய் பேசி அதனை மறைக்கிறார்கள், நான் நீதி கேட்கிறேன் என்று டாக்டர் கலைஞர் அவர்கள் 1982ஆம் ஆண்டு மார்ச் மாதம் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி அன்று மதுரை எம்பதியிலே இருந்து நான் நடந்தே செல்லுகிறேன், நீதி கேட்கிறேன், மதுரையிலிருந்து திருச்செந்தூர் வரை நடக்கிறேன் என்று சொல்லி அவர் நடந்து போவதற்கு முதல் நாள் 16ஆம் தேதி இரவு மேலமாசி வீதியும் வடக்கு மாசி வீதியும் சந்திக்கின்ற இடத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் நான் உரையாற்றுகிற போது சொன்னேன், மாசி மாதத்திலே இங்கே கூடியிருக்கிறோம், மாசி வீதியிலே கூடியிருக்கிறோம், மாசற்ற தலைவன் முன்னால் அணிவகுக்க கூடியிருக்கிறோம் என்று நான் பேசினேன். அங்கிருந்து புறப்பட்டு திருமங்கலம், கள்ளிக்குடி, விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டி, எட்டயபுரம், எப்போது வென்றான், தூத்துக்குடி, ஆத்தூர், ஆறுமுகரேரி,
காயல்பட்டினம், வீரபாண்டியன் பட்டினம், திருச்செந்தூர் என கால்கள் கொப்பளிக்க அந்த புண்களிலே இருந்து ரத்தம் முடிய நடைபயணம் மேற்கொண்ட முத்தமிழ் அறிஞர் அதன் பிறகு தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதார பிரச்சனைகளுக்காகவே பல போராட்டங்களை நடத்திய என்னுடைய வாழ்வில் 5.5 ஆண்டு காலம் நான் ஜெயிலில் இருந்திருக்கிறேன். பெருமையாக கருதுகிறேன். சாதாரண கைதியாக இருப்பவருக்கு என்ன உணவோ அந்த உணவைத்தான் நான் பெற்று நான் சிறைவாசத்தை கழித்திருக்கிறேன். அப்படி என்னுடைய வாழ்க்கையில் தமிழ்நாட்டு வாழ்வாதாரங்களுக்கு ஆபத்து வருகிற போது இந்த மேலூர் சுற்றுவட்டாரம் சென்னலும் கரும்பும் விளைகிற சுற்றுவட்டாரம், தென்னந்தோப்புகள் அலங்கரிக்கின்ற மேலூர் சுற்றுவட்டாரம், கழனிகள் நிறைந்திருக்கக்கூடிய மேலூர் சுற்றுவட்டாரம், வெள்ளிக்குக்கு அணை இடிக்கப்பட்டால் உடைக்கப்பட்டால் வாழ்வாதாரத்தை இழப்பார்கள். அவர்களுடைய நஞ்சை நிலங்கள் தரிசுகளாகும். அவர்களுக்கு வளம் கொளித்து கொடுத்த தோட்டங்கள் தரிசுகளாகும். எனவே இந்த அணையை பாதுகாப்பதற்கு மக்களை திரட்டுவோம் என்று இதே மேலூரிலே வந்து 5 மாவட்ட விவசாயிகள் சங்க தலைவர் என்னை வரவேற்க ஊரூராக என்னை அழைத்து சென்ற கம்பம் அப்பாஸ் உடன் வர உரையாற்றிய நாளும் நினைவுக்கு வருகிறது. அந்த பயணத்தில் 678 கிராமங்களுக்கு சென்று எங்கள் கட்சி கொடியை எந்த இடத்திலும் கட்டாமல், அரசியல் பேசாமல், நம் தமிழ்நாட்டை, தென் தமிழ்நாட்டை, தென்னாட்டை பஞ்சபூமி ஆகிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தென் மாவட்டங்களை பாதுகாக்க வேண்டும் என்று லண்டனிலே பிறந்த பென்னி குயிக் 1886 திருவாங்கூர் மகாராஜாவோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அணையை கட்டத் தொடங்கி பெருவெள்ளம் வந்த காரணத்தால் பாதி நிலையிலே அணை உடைந்து அவர் லண்டனுக்கே சென்று அவருடைய மனைவி கோடீஸ்வரி அத்தனை சொத்துக்களை விற்றுவிட்டு அவர்களது மாளிகைகளை விற்றுவிட்டு இந்த பென்னிக்கு அணையை கட்டுவதற்காக இவர்கள் இங்கே வந்து அந்த அணையை கட்டுகிற நேரத்திலே காடு வெட்டி கருப்பத்தேவரும் ஆனை வெட்டி ஆங்கத்தேவரும் கையிலே துப்பாக்கிகளோடு மிருகங்கள் உழவுகிற அந்த காடுகளுக்குள்ளே அழைத்து சென்று அணையை கட்டுகிற போது விடுமுறைக்கு வந்திருந்த 9 வயது சிறுமி தகப்பனார் ஒரு பொறியாளர், வெள்ளைக்காரன் பிரிட்டிஷ் பொறியாளர் வந்த இடத்திலே அணை கட்டப்படுவதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த அந்த சிறுமி மீது படீரென்று பட்டு தெரித்து வந்த கல் நெற்றியிலே விழுந்த அந்த இடத்திலேயே அந்த சிறுமி மாண்டு போனாள். அப்படி பல உயிர் தியாகம் செய்து அந்த அணையை கட்டி எழுப்பினார். அந்த அணைதான் நம்மை வாழ வைக்கிறது. மதுரை மாநகருக்கு குடிநீர் தருகிறது. மேலூர் சுற்றி வட்டாரங்களுக்கு ஒருபோக பாசனத்துக்கு சாகுபடிக்கு வழி அமைக்கிறது. ஆகவே அந்த நிலைமைக்கு ஆபத்து வந்துவிடக் கூடாது என்று சொல்லித்தான் இன்று பாண்டிய மண்டலத்திலே இந்த கழகத்தை கட்டி காத்து வருகிறாரே எங்கள் வீர தளபதி, சட்டமன்ற உறுப்பினர், என் ஆர்வீர் சகோதரர் பூமிநாதன் செய்த ஏற்பாட்டின்படி மதுரை மாநகரிலே 5 உண்ணாவிரத போராட்டங்களை நடத்திவிட்டு மதுரை மாநகரில் இருந்து கூடலூர் வரை 3 முறை நடைபயணம் மேற்கொண்டு நான் அப்படி நடைபயணமாக போகிற போது வயல்வெளிகளிலே புஞ்சை நிலங்களிலே இருக்கிற ஏழை தாய்மார்கள் ஓடி வந்த அந்த சாலையின் இருவருங்கிலும் நின்றவாறு என் பயணம் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தினார்களே. அந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டதும் அரசியலுக்காக அல்ல. இந்த செந்தமிழ்நாட்டின் தென்னாடு பாண்டிய நாடு பஞ்ச பிரதேசமாகிவிடக் கூடாதே.
நம் வேளாண் பெருங்குடி மக்களாகிய விவசாயிகள் வாழ்வு நிர்மூலமாகிவிடக் கூடாது என்பதற்காக நான் மேற்கொண்ட நடைபயணங்களை முன்னிறுத்தித்தான் 10 நடைபயணங்கள் இதுவரை. அது தமிழ்நாட்டின் வாழ்வாதாரங்களை காப்பதற்காக. தூத்துக்குடி மண்டலத்தையே பாலைவனமாக்கி படுசூரணமாக்கக்கூடிய நாசகார ஸ்டெர்லைட் தச்சாலையை அகற்றுவதற்காக மேற்கொண்ட நடைபயணம் ஜெயித்தது. ஸ்டெர்லைட் மூடப்பட்டது. என் வாழ்க்கையில் செய்த நல்ல காரியங்களில் அது ஒன்றாக நான் கருதுகிறவன். அதே போலத்தான் மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய தேரி அம்பலப்பர் மலையில் நியூட்ரினோ திட்டத்தை இன்றைய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி என் கனவு திட்டம் நியூட்ரினோ ப்ராஜெக்ட் என்று சொல்ல, அதை பற்றி நான் ஆய்வு செய்தபோது இந்த நியூட்ரினோ திட்டத்துக்கு 12 லட்சம் டன் வெடிமருந்துகளை கொண்டு வந்து இந்த மலையை குடைந்து உள்ளே ஆழ சுரங்கம் அமைக்கப் போகிறான். தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல நகரங்களினுடைய கட்டிடங்கள், வீடுகள் இடிந்து நொறுங்கும். நம்முடைய முல்லை பெரியாறு அணை உடைந்து நொறுங்கும். இடுக்கிமா அணையும் படுசூர சேதமாகும் என்று நியூட்ரினோவை தடுப்பதற்காக மக்களை திரட்டுகின்ற நடைபயணத்தை 2018 மார்ச் 31ஆம் தேதி அன்று நான் மதுரை மாநகரிலே புறப்படுவதற்கு என் கையில் புலி வில் கயல் பொறித்த கொடியை கொடுத்து இந்த நடைபயணம் ஜெயிக்கட்டும் என்று வாழ்த்திய இன்றைய முதலமைச்சர் ஆர்வீர் சகோதரர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் எடுத்துக் கொடுக்க ஆயிரக்கணக்கானவர்கள் என்னோடு தொடர்ந்து நடந்து வர ஊர் ஊராக சென்று நியூட்ரினோ திட்டத்தின் கொடுமையை மக்களிடம் எடுத்துச் சொல்வதற்கு நர்மதா நதியிலே போராடிக் கொண்டிருக்கிறாரே சமூக போராளி மேதா பட்கர், அந்த அம்மையாரை அழைத்துக் கொண்டு வந்து இந்த மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய என் ஆர்வீர் தம்பி திருமுருகன் காந்தியையும் சகோதரர் ஈரோடு பொன்னையன் அவர்களையும், அதை போலவே பூவுலக நண்பர்களின் சுந்தரராஜன் அவர்களையும் மறைந்து விட்டாரே, நெஞ்சில் நிறைந்திருக்கிறாரே தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த லெனின் அவர்களையும் அழைத்துக் கொண்டு வந்து மக்களிடம் பிரச்சாரம் செய்ததோடு விட்டுவிடாமல் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையிலே வழக்கு தொடுத்து அந்த வழக்கில் எப்படி வாதிட வேண்டும் என்று மூத்த வழக்கறிஞர் அஜ்மல் கான் அவர்களிடம் ஆழ்ந்த யோசனைகளை பெற்று அந்த உயர்நீதிமன்றத்திலே 3 மணி நேரம் இந்த நியூட்ரினோ திட்டம் தடுக்கப்பட வேண்டும் என்பதற்கு நான் வாதங்களை எடுத்து வைத்ததன் விளைவாக அந்த நீதிமன்றம் விதித்த தடை 16 ஆண்டுகளாக இன்று வரை இருக்கிறது. 500 கோடிகளை செலவழித்திருந்தாலும் கட்டிடம் மட்டும்தான் இருக்கிறது. நியூட்ரினோவை வரவிடாமல் தடுத்தவன் சின்னஞ்சிறு கண்விழிக்காத கிராமத்திலே பிறந்த இந்த மேடைக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கக்கூடியவன் அதை தடுத்து நிறுத்த முடிந்தது என்று சொன்னால், வாழ்க்கை மக்களுக்காக பயன்படட்டும். வாழ்க்கை சிறிது, வளர்களை பெரிது. இந்த அண்ட பகிரண்டங்களை உள்ளடக்கக்கூடிய ஆகாய பெருவெளியில் மனித வாழ்க்கை என்பது நீர்க்குமிழியை போன்றது. கன நேரத்தில் தோன்றி மறைவது. லைஃப் இஸ் எ டைனி பபிள் ஆஃப் பிஃபோர் த சைலன்ஸ் ஆஃப் த இன்ஃபினிட் என்று கவியரசர் ரவீந்திரநாத் தாகூர் சொன்னாரே, அதை போல இந்த ஆயுள் எந்த நேரமும் முடித்து போகலாம். பிறப்பது ஒரு முறைதான். அது பிறந்த பொன்னாட்டுக்காக பயன்படட்டும். இயற்கை எனக்கு பேசுகிற சக்தியை கொடுத்திருக்கிறது. அடிவயிற்றிலிருந்து குரல் கொடுக்கக்கூடிய வலிமையை இயற்கை தாயருக்கு தந்திருக்கிறாளே, அதனை இந்த செந்தமிழ்நாட்டுக்கு அளிக்கிறேன் என்பதனால் தான் இந்த நடைபயணங்களை ஒன்றன் மேல் ஒன்றாக
ஜாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் ஒருவரை ஒருவர் வெட்டி சாய்ப்பதும், ரத்த வெள்ளத்திலே மூழ்கடிப்பதும், பச்சிளம் குழந்தைகள், பாலகர்கள், வயது முதிர்ந்தவர்கள், வயதானவர்கள், நோயுற்றவர்கள் தப்பியோட முடியாமல் இந்த கலவரங்களிலே சிக்கி மாழ்வதும், அந்த நிலைமை வரவே கூடாது. தமிழ்நாட்டுக்கு எந்த கட்சிகள் இருக்கட்டும், ஆனால் சாதியின் பெயரால் கையிலே வாளை, அறிவாளை தூக்கக்கூடாது, வெடிகுண்டுகளை வீசக்கூடாது, மதத்தின் பெயரால் ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்ளக்கூடாது. அதனால்தான் ஆலயத்தின் கோபுரத்தையும், இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்துகின்ற மசூதியையும், கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கின்ற தேவாலயத்தையும், சீக்கியர்கள் வழிபடுகிற குருத்துவராக்களையும் சின்னங்களாக வைத்து அந்த கொடியைத்தான் நான் கடந்து போன 2ஆம் தேதி அன்று திருச்சி மாநகரிலே நடைபயணத்தை தொடங்குகிற பொழுது என் கைகளிலே இன்றைய முதலமைச்சர், நாளையும் அவர்தான் முதலமைச்சர், 26ஆம் ஆண்டு நடைபெறப் போகிற தேர்தலிலும் மகத்தான வெற்றி பெற்று, கூட்டணி கட்சிகளும் வெற்றி பெற்று, திராவிட முன்னேற்ற கழகம் தனிப்பெரும்பான்மை பெற்று மீண்டும் அவர் கொற்றத்தை நடத்துவார், பொற்கால ஆட்சியை தொடர்வார். இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களும் நாங்கள் பின்பற்ற துடிப்பது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரைத்தான் என்று சொல்லக்கூடிய நிலையை உருவாக்கியிருக்கிறதை அவர் தொடங்கி வைக்க நாங்கள் அன்றிலிருந்து 2ஆம் தேதி புறப்பட்டு இன்றைக்கு மேலூருக்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். உண்ணாநிலை நோன்பு என்பதை பற்றி என்னுடைய ஆர்வீர் சகோதரர் தமிழ் மொழிக்காக, தமிழ் இனத்துக்காக, ஈழத்தமிழ் விடுதலைக்காக தயக்கமின்றி, அச்சமின்றி, அஞ்சாது ஓங்கி குரல் கொடுக்கின்ற நம்முடைய அன்புக்குரிய தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் அவர்கள் சொன்னது போல, உண்ணாநிலை என்பது வடக்கிருத்தல் என்ற பெயரிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தமிழகத்திலே இருந்திருக்கிறது. 5 கோரிக்கைகளை முன்வைத்து இந்திய இலங்கை ஒப்பந்தம் ஒரு சார்பாக சென்று ஒப்பந்தத்துக்கு விரோதமாக பிரச்சாரம் செய்வேன் என்று ஜெயவர்தனே பகிரங்கமாக அறிவித்த பின்னர் நியாயமான இந்த கோரிக்கைகளை முன்வைத்து நல்லூர் கந்தசாமி கோயிலுக்கு முன்னாலே இருக்கக்கூடிய மைதானத்தில் செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணா பிறந்த நாள் அன்று 1987ஆம் வருடம் உண்ணாவிரதத்தை தொடங்கிய திலீபன் துளி நீரும் பருகாமல் இருந்ததால் 12ஆம் நாள் அவன் உயிர் பிரிந்தது. அவன் உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய அந்த காட்சியை ஒளிப்பேழையாக விடுதலை புலிகள் தமிழகத்திலே கொண்டு வந்து கொடுத்தார்கள், வீடியோவாக. நான் நவம்பர் மாதத்தில் கொட்டும் பனி குளிர் வாட்டுகின்ற டெல்லி பட்டணத்தில் ஒவ்வொரு கட்சி தலைவர் வீட்டிற்கும் சென்று ஒரு வாடகை காரை அமர்த்திக் கொண்டு வீடியோ போடுவதற்கான சாதனங்களை வாடகைக்கு ஏற்பாடு செய்து கொண்டு அங்கே கந்தசாமி கோயிலுக்கு முன்னாலே, திலீபன் உண்ணாவிரத மேடைக்கு முன்னாலே மாரடித்துக் கொண்டு அழுகிறார்களே தாய்மார்கள். அந்த காட்சிகளை எல்லாம் ஒவ்வொரு தலைவருடைய வீட்டுக்கும் போய் போட்டு காட்டி எங்கள் ஈழ தமிழினம் அழிந்து கொண்டிருக்கிறது, இந்திய அமைதிப்படை அழிவுப்படையாக மாறிவிட்டது என்று ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று, அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் வீட்டிற்கும் சென்று, இருக்கக்கூடிய தலைவர்கள் அத்தனை பேரிடத்திலும் சொல்லி, நான் அந்த மக்களுக்கு அந்த நாடாளுமன்றத்திலே நான் இதை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் அடல் பிகாரி வாஜ்பாய். அப்படி அந்த உண்ணாவிரதம் கொண்ட திலீபனுடைய தியாகத்தையும் நான் சொன்னேன்.
இப்பொழுது குறிப்பிட்டதைப் போல 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சொட்டு நீரும் பருகாமல் உண்ணாவிரதம் வடக்கிருத்தலை கோப்பெருஞ்சோழன் சோழ நாட்டிலே செய்து காட்டினார். அவன் புதல்வர்கள் அவனை எதிர்த்து மோதினார்கள், போராடினார்கள் சமர்க்களத்திலே. மனம் உடைந்து போன கோப்பெருஞ்சோழன் வடக்கிருக்க ஆரம்பித்து அவன் உண்ணாவிரத போராட்டத்திலே தண்ணீர் அருந்தாமலேயே இருந்தான். அப்பொழுது சொன்னான், என்னுடைய உயிர் நண்பன் பாண்டிய நாட்டிலே இருக்கக்கூடிய பிசிராந்தையார் என்ற புலவர், அவர் இங்கே வருவார். செல்வ காலை அல்லிடும் அல்லல் காலை நில்லலன் மண்ணே என்பதைப் போல நான் இறந்த பின்னாலும் கூட இங்கே வருவார் என்று சொன்னபடி பிசிராந்தையார் அங்கே சென்றபோது கோப்பெருஞ்சோழன் மடிந்து போனான். வருவன் என்ற கோனது பெருமையும் அறுவனின்றி வருந்தவன் பெருமையும் அருமை உடைத்தன்றே என்று பிசிராந்தையார் பாடப்பட்டார். அதே வழியில் தான் புலிக்கொடி ஏந்திய செங்கனான் என்ற சோழ மன்னனும் வில்லம்பு கொடி ஏந்திய சேர மன்னன் கணைக்கால் இரும்பரையும் யுத்தகலத்திலே சந்தித்த போது சோழ மன்னன் ஜெயித்தான், சேர மன்னன் தோற்றான். அவனை சிறையிலே கொண்டு போய் அடைத்தார்கள். சிறையில் அடைபட்ட சேர மன்னன் கணைக்கால் இரும்புரை, அவன் தாகமாக இருக்கிறது, கொஞ்சம் தண்ணீர் தாருங்கள் என்று கேட்டான். அந்த காவலர்கள் அவனுக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை. நெடுநேரத்துக்கு பின்னர் ஒரு கோலையிலே தண்ணீரை நீட்டினார்கள். மானம் தன்மானம் தான் உயிரினும் பெரிது என்று கருதிய தமிழ் மன்னன் அவன் ஒரு பாடலை பாடினான். அதனை எப்பொழுது கேட்டோம் தெரியுமா? நெருக்கடி நிலையை எதிர்த்து, எமர்ஜென்சியை எதிர்த்து இந்தியாவிலேயே முதல் தீர்மானம் போட்டாரே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அன்றைய முதலமைச்சர் டாக்டர் கலைஞர். அந்த அரசு டிஸ்மிஸ் செய்யப்பட்டது. அந்த இரவிலேயே என்னை போன்றவர்கள் கைது செய்யப்பட்டு விசா கைதிகளாக ஜெயிலிலே அடைக்கப்பட்டோம். சிறையிலே அடைபட்ட போது சென்சார் கலைஞருடைய எழுத்துக்களை அனுமதிக்கவில்லை. ஆனால் எந்த ஆபத்து வந்தாலும், எந்த தடை வந்தாலும் அதை உடைத்து தகர்த்து ஊடுருவி வெளியே வருகின்ற ஆற்றல் பெற்ற கலைஞர் அவர்கள் யாரெல்லாம் கைது செய்யப்பட்டார்கள் என்ற செய்தியை நாட்டுக்கு தெரிவிப்பதற்காக ஆட்சி கலைக்கப்பட்ட 4ஆம் நாள் பிப்ரவரி 3 அண்ணா மறைந்த நாள், அந்த நினைவு நாளுக்கு அண்ணா சதுக்கத்துக்கு வர இயலாதவர்கள் என்று கைதிகளாக அடைக்கப்பட்டவர்கள் பெயர்களை எல்லாம் குறிப்பிட்டு எழுதிய போது சென்சார் ஒன்றும் செய்ய முடியவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை தடை செய்ய டெல்லி திட்டமிட்டு விட்டது. அதனால்தான் மக்கள் கழகம் கட்சியின் பெயரையே அகில இந்திய அண்ணா அதிமுக என்று மாற்றிக்கொண்டார் என்ற நிலை வந்தபோது கலைஞர் என்ன செய்ய போகிறார், திமுக இதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்று எல்லோரும் கேள்விக்குறிகளோடு காத்துக் கொண்டிருந்த வேளையில் அப்பொழுதும் நேரடியாக எழுத முடியாது, சென்சார் அனுமதிக்காது. அவர் கணைக்கால் இருமுறை எழுதிய பாடிய அந்த பாடலை முரசொலியிலே எழுதினார். குழவி இறப்பினும் ஊண்டடி பிறப்பினும் ஆனந்தென்று வாழில் தப்பார் தொடர்படு ஜவரியின் இடர்படு தெரிய கேளல் கேளிர் வேளாண் சிறுமுதம் மதுகையின்றி வைத்து தீத்தனிய ஈன்மரோ இவ்வுலகத்தாரே என்ற கடைக்கால் இரும்புரையினுடைய பாடலை எழுதி, நான் சிறையில் அடைபட்டு கிடக்கிறேன், தாகத்துக்கு தண்ணீர் கேட்டேன், தாமதமாக கொண்டு வந்து என்னை அவமானப்படுத்துகிறான். குழந்தை இறந்து பிறந்தாலும் தமிழர்களின் நெறிப்படி பிறக்கும் போதே இறந்து பிறந்தாலும் ஊனமுடைய குழந்தையாக பிறந்தாலும் அதனை மார்பிலே வாழ்கொண்டு கீறி மண்ணிலே புதைக்கிற வழக்கம் இத்தமிழ் இனத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்ட மான உணர்வு கொண்ட தமிழகத்தில் இப்படி நாயை போல என்னை கட்டி வைத்திருக்கிறார்கள் ஜெயிலுக்கு சிறைக்குள்ளே. தண்ணீர் கேட்கிறேன், தாமதமாக தருகிறான். அதை வாங்க வேண்டிய அவமானத்துக்கு ஆளான என்னை போன்ற இழிபிறவிகளை இனிமேல் தமிழ் தாய்மார்கள் ஈன்று எடுக்காமல் இருப்பார்களாக என்ற இந்த கவிதையை
அவர் முரசொலியிலே எழுத, நான் வழக்கம் போல சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய அத்தனை கைதிகளையும் என்னுடைய விசா கைதிகளை உட்கார வைத்து 4 நாள் கழித்து வருகிற முரசொலியை ஒவ்வொரு தடவையும் அதனுடைய முதல் பக்கத்திலே கலைஞர் எழுதுகிற அந்த மடலை, உடன்பிறப்பு மடலை பலத்த சத்தம் போட்டு வாசிப்பேன், 2 முறை வாசிப்பேன், எல்லோரும் கேட்டு மகிழ்வார்கள். மானம் உயிரினும் பெரிது என்ற கருத்தை தொண்டர்களினுடைய மனதிலே விதைத்தவர் அவர். கட்சியை தடை செய்ய போகிறார்களாமே என்ற கேள்வி வந்தபோது கலைஞர் அவர்கள் மக்களுக்கு பரிச்சயமானது இந்த நாட்டிலே ராமாயணமும் மகாபாரதமும், அந்த காட்சியை எடுத்து வர்ணித்து தஞ்சை பெத்தண்ணன் கலையரங்கிலே பேசுகிற போது சொன்னார், இந்த கட்சிக்கு தடை வரும் என்று சொல்லுகிறார்களே, இதிலிருந்து எப்படி நீங்கள் மீளப் போகிறீர்கள் என்ற கேள்வி எழுகிறதே. குருஷேத்திர போர்க்களத்தில் 13ஆம் போர் சர்க்கத்தில் காண்டீபன் வில்லுக்கு விஜயனை சம்சப்தர்கள் சவால் போட்டிக்கு அழைத்து தனியாக தனிமைப்படுத்திவிட, அர்ஜுனன் இல்லாத பாண்டவர் படையை நெருங்கி தர்மபுத்திரனை கைது செய்து கொண்டு வருகிறேன், மீண்டும் அவரோடு சொக்கட்டாரை உருட்டு, மீண்டும் 13 வருடம் அனுப்பலாம் என்ற சகுனியின் யோசனையை கேட்டு துரியோதனன் துரோணரிடம் சென்று, அர்ஜுனன் களத்தில் இல்லை, நீங்கள் தர்மபுத்திரனை வென்று சிறைபிடித்துக் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னபோது, அதுபோலவே பத்ம வியூகத்தை துரோணர் அமைத்தார். இந்த வியூகத்தை உடைத்து உள்ளே யாரும் செல்ல முடியாது. வியூகம் தர்மபுத்திரனை சூழ்ந்து வருகிறது. அப்பொழுது தர்மர் கேட்டார், என்னை சூழ்ந்து வருகிறது துரியோதனன் சைன்யம், இந்த வியூகத்தை உடைக்க உங்களில் யாருக்கும் இயலாதா என்று கேட்டபோது அர்ஜுனன் மகன் அபிமன்யு சொன்னான், நான் வியூகத்தை உடைத்து உள்ளே செல்ல முடியும், உடைப்பேன், பிளந்து கொண்டு உள்ளே செல்வேன், ஆனால் மீண்டும் அது வியூகம் என்னை வளைத்துக் கொண்டால் உள்ளே இருந்து உடைத்து வெளியே வருவதற்கு எனக்கு அஸ்திர பயிற்சி கிடையாது என்று சொன்னபோது, நீ உடைத்துக் கொண்டு உள்ளே போகிற போதே 10,000 யானைகளை தூக்கி எறிகின்ற பலம் வாய்ந்த பீமசேனன், நாங்கள் உன்னோடு உடன் வருகிறோம், நீ வியூகத்தை பிளந்து விடு என்று சொல்ல வியூகத்தை பிளந்தான். ஆனால் பீமனும் மற்றவர்களும் நெருங்குவதற்குள்ளாக துரியோதனின் மைத்துனனும் சிந்து தேசத்து ராஜாவுமாகிய ஜெயத்ரதன் அந்த வியூகத்தை யானை படை கொண்டு வந்து அடைத்து விட்டான். தன்னந்தனியாக அபிமன்யு உள்ளே சிக்கிக் கொண்டான். தன்னந்தனியாக இருந்து அவன் வில்லிலே அம்புகளை தொடுக்கிற போது கர்ணன் பின்னாலே இருந்து அவனுடைய வில்லை முறித்தான், அம்பை செலுத்தி. அங்கே கிருபாச்சாரியார் ரதசாரதியுடைய தலையை துண்டித்தார். அஸ்வத்தாமன் அந்த தேரினுடைய அச்சை முறித்தான். எல்லாம் இழந்து தன்னந்தனியனாக கீழே குதித்த வீர அபிமன்யுவை துச்சாதனின் மகன் தலையில் கதையால் பிளந்து கொன்றான். இது மகாபாரதம், மக்களுக்கு பரிச்சயமான புராணம். கலைஞர் இப்பொழுது சொல்லுகிறார், அன்று அபிமன்யு வீகத்தை பிளந்து கொண்டு உள்ளே செல்ல கண்ணன் கற்றுக் கொடுத்தாரே தவிர, தாயின் கர்ப்பத்திலே சுபத்திரையின் வயிற்றிலே அவர் இருந்தபோது பத்மயூகத்தை பற்றிய வீர தீர பராக்கிரமம் கொண்ட அர்ஜுனனின் பெருமையை சொல்லிக் கொண்டே வந்த கண்ணன் பத்மயுகத்தை இப்படி உடைத்து உள்ளே போகலாம் என்று சொல்லிக் கொண்டே வர சுபத்திரை தூங்கிவிட்டாள். ஆனாலும் சத்தம் மட்டும் ஆமோதித்து கேட்டுக்கொண்டே இருக்கிறது. கர்ப்பத்திலே இருக்கிற அபிமன்யு கேட்டுக் கொண்டிருக்கிறான். அவன் எதிர்காலத்தில் நடக்கிற யுத்தத்திலே இதை பயன்படுத்தக்கூடாது என்று அதோடு நிறுத்திக் கொண்டானாம் கண்ணன். பாரதத்தினுடைய புராண கதை இதை சொல்லுகிறது. ஆகவே இப்பொழுது கலைஞர் சொல்லுகிறார், வீகத்தை பிளப்பதற்கு மட்டும் கண்ணன் அன்றைக்கு கற்றுக் கொடுத்தான், உடைத்து வெளியே வருவதற்கு அவன் கற்றுத்தரவில்லை. ஆனால் என் அண்ணன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் எதிரிகள் வகுக்கின்ற வீகத்தை உடைப்பதற்கும் எனக்கு கற்றுத் தந்திருக்கிறார், உள்ளிருந்து வீகத்தை உடைத்து வெளியேறுவதற்கு எனக்கு கற்றுத் தந்திருக்கிறார் என்று அவர் எழுதிய முரசொலி உடன்பிறப்பு மடலை
ஒரு தடவைக்கு 3 தடவை என்னோடு இருந்த திமுக கழக தோழர்களிடம் வாசித்து காட்டினேன். இயக்கத்தை தன் எழுத்தால் தன்னுடைய ஆற்றலால் பாதுகாத்து வந்த அந்த கலைஞர் அவர்கள் என்னை 3 முறை ராஜ்யசபாவுக்கு அனுப்பி வைத்தார். என் நெஞ்சார நன்றி தெரிவிக்கிறேன். காலம் சில சூழ்நிலைகளை உருவாக்கி இருக்கலாம், நான் வேறுபட்டு போயிருக்கலாம், ஐவர் மடிய ஒரு இயக்கத்தை தொடங்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு நான் ஆளாகி இருக்கலாம். ஆனால் திராவிட இயக்கம் என் குருதியோடு கலந்தது, என் நாடி நரம்புகளிலே ஓடுகிற ரத்த ஓட்டத்தோடு கலந்தது, என் நாசியிலே இருந்து புறப்படுகிற சுவாசத்தோடு கலந்தது. நாயரும் நடேசனாரும் தியாகராயரும் அமைத்த அடித்தள கற்கள் மீது அறிவாசான் பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழ் அறிஞரும் கட்டி எழுப்ப ஆலந்தூர் சின்னாரும் தூத்துக்குடி KVK சாமியும் வண்ணை பாண்டியனும் நெல்லிக்குப்பம் மஜீதும் கோவை ஆரோக்கியசாமியும் உடையார்பாளையம் வேலாயுதமும் உயிர் தியாகம் செய்து கட்டி எழுப்பப்பட்ட திராவிட இயக்க கோட்டையை வியர்வையால் கண்ணீரால் சிந்துகின்ற செங்குருதியால் வார்ப்பிக்கப்பட்ட திராவிட இயக்க கோட்டையை அதனுடைய ஸ்பியர் ஹெட் முன்னெடுத்து செல்லுகின்ற கூர்மையான அம்பாக திகழ்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை அடியோடு ஒழித்து விடுவோம், துடை தெரிந்து விடுவோம், இருக்கிற இடம் தெரியாமல் ஆக்கி விடுவோம் என்று பேசுகிறவன் நாளாந்தர நடுவீதியிலே பேசுகின்ற பேச்சாளனா? அப்படி இருந்தால் நான் பொருட்படுத்த மாட்டேன். தூத்துவார் தூத்தட்டும் என்று நான் போய்கொண்டே இருப்பேன். ஆனால் சொல்லுகிறவர் அவரோ இவரோ அல்ல, இந்தியாவினுடைய ஹோம் மினிஸ்டர், உள்துறை அமைச்சர். உள்துறை அமைச்சர் மாட்சிமை தங்கிய அமித்ஷா அவர்களே, என்ன மண்டை கொழுப்பு உங்களுக்கு இருந்தால், என்ன அகம்பாவம் இருந்தால், என்ன ஆணவம் இருந்தால், ஒரு 75 ஆண்டு கால ஒரு இயக்கத்தை துடைத்தெறிந்து விடுவோம் என்று பேசுவதற்கு ஒரு உள்துறை அமைச்சர் பொறுப்பிலே இருந்து கொண்டு நீங்கள் பேசுகிறீர்களே, இது திமிர் பேச்சு, அகம்பாவ பேச்சு, அரசியல் பேச்சு அல்ல. உள்துறை அமைச்சர் என்ற பொறுப்பிலே இருக்கிறீர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தலில் தோற்கடிப்போம், தாராளமாக பேசுங்கள். அது ஜனநாயகம். ஜனநாயகத்திலே கருத்துக்களை சொல்ல இடம் உண்டு. ஆனால் ஒரு 75 ஆண்டு கால வரலாறு கொண்ட ஒரு தியாக கோட்டையை துடைத்தெறிந்த அடியோடு இல்லாமல் அழித்து விடுவோம் என்று பேசியது யாரும் இல்லையே. அம்மையார் இந்திரா காந்தியே அப்படி பேசவில்லையே. நெருக்கடி காலத்தில் அன்றைய பிரதமர் கூட அதை பேசவில்லையே. எவரும் சொன்னதில்லையே. என்ன தைரியம் உங்களுக்கு? நரேந்திர மோடி பிரதமராக இருக்கக்கூடிய அந்த தைரியத்தில் நீங்கள் பேசுகிறீர்கள். தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைந்து விடலாம் என்ற மனக்கோட்டை கட்டிக்கொண்டு பேசுகிறீர்கள். இந்த இயக்கத்திலே, திராவிட இயக்கத்திலே இருப்பவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருப்பவர்கள், நாங்கள் ஏன் இந்த முடிவெடுத்தோம் திமுகவோடு தோழமை கொள்வதென்று 8 வருடங்களுக்கு முன்னால்? இப்படிப்பட்ட ஆபத்துக்கள் சூழ்ந்து வருகின்றன. திராவிட இயக்கத்தின் மீது படையெடுத்து வருகின்றன. அதை தடுக்க வேண்டும். அதை தடுப்பதற்கு நம்மிடம் இருக்கக்கூடிய பலத்தை, நாங்கள் எண்ணிக்கையிலே குறைவாக இருக்கலாம். We are few, they are many, but we will make a thermoplasm. நாங்கள் சிலராக இருக்கலாம், எதிரிகள் பலராக இருக்கலாம். ஆனால் 300 ஸ்பார்ட்டா வீரர்கள் தெர்மாப்ளே என்கின்ற போர்க்களத்தில் 1,00,000 பாரசீக படையை 6 மாத காலம் தடுத்து நிறுத்தினார்களே, அப்படிப்பட்ட வீரர்களை கொண்டது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். அப்படிப்பட்ட துடிச்சலும் திடசித்தமும் கொண்டவர்கள் என்ற ஆறுயிர் தம்பிகள், என்ற ஆறுயிர் சகோதரர்கள். ஆக எங்கள் பலத்தை, எங்களுக்கு இருக்கக்கூடிய சக்தியை திராவிட இயக்கத்தை காப்பதற்கு, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தோள் கொடுத்து பக்கபலமாக நின்று நாம் இயங்குவோம் என்று
கட்சியின் உயர்நிலை குழுவிலும் பின்னர் செயற்குழுவிலும் பின்னர் பொதுக்குழுவிலும் நாங்கள் முடிவெடுத்தோம். பரிகாசம் செய்யலாம் எங்களை. நான் பதறுகிறேனா? ஒரு பத்திரிகை சொல்லுகிறது. நான் பதறுகிற காரணத்தினால் தான் ஆட்சியிலே பங்கு கேட்கவில்லை, மந்திரி சபையிலே இடம் கேட்கவில்லை. என்ன காரணம்? வைகோவின் பதற்றம். வாழ்க்கையில் ஒன்றே ஒன்றுதான் அறியாதது, இந்த பதட்டம் ஒன்றுதான். வந்தியத்தேவன் பேசினார். அவர் ஒருவேளை பயண கலைப்பினால் அப்படி பேசினாரோ என்னவோ, எல்லாரும் தலைவர் உட்பட சோர்ந்து போய் இருக்கிறார்கள். நாங்கள் சோர்ந்து போய் இருக்கிறோம். இப்போது சொன்னாலும் இன்னும் 25 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் நானும் என் தம்பிமார்களும் நடப்பதற்கு தயாராக இருக்கிறோம். சோர்வு என்பது எங்கள் நிழலை கூட தீண்டாது. இந்த உயிர் உடம்பிலே இருக்கின்ற வரை இந்த ஊக்கம் குறையாது, இந்த தாக்கம் குறையாது, இந்த வேகம் குறையாது. என் குரல் ஒடுங்காது. என் குரல் சிம்மநாதமாக எழும். செந்தமிழ் மக்களை கட்டி எழுப்புவதற்காக எழும். அது இயற்கை எனக்கு கொடுத்த வரம். அந்த உணர்வோடுதான் இங்கே நாங்கள் கூடியிருக்கிறோம். அந்த உணர்வோடுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாங்கள் கொண்ட உடன்பாட்டினுடைய அடிப்படையை இங்கே கூறினேன். எத்தனை பயணங்கள் அடுத்தடுத்து. நான் குறிப்பிட்டதைப் போல முல்லை பெரியாறு பென்னிக்குக்கு அடையை காக்க 3 நடைபயணங்கள். தென்னக நதிகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் ஒரே ஒரு நபர்தான் தனிநபர் மசோதா கொண்டு வந்தான். அவன் உங்கள் முன்னாலே நின்று கொண்டிருக்கக்கூடிய அடியேன் தான். நாடாளுமன்றத்திலே கொண்டு வந்த அந்த மசோதாவை பெனின்சுலர் ரிவர்ஸ், தீபகற்ப நதிகள், மகாநதிக்கு தெற்கே இருக்கிற நதிகள், கோதாவரியும் காவிரியும் வைகையும் பொருளையும் இணைக்கப்பட வேண்டும் என்பதற்கு நான் தனிநபர் மசோதா நாடாளுமன்றத்திலே கொண்டு வந்து 2000 ஆண்டில் இந்தியாவில் உள்ள அத்தனை கட்சி தலைவர்களும் அதனை ஆதரித்து வழிமொழிந்து பேசினார்கள். அப்படிப்பட்ட அந்த தென்னக நதிகளை இணைப்பதற்காக நான் பொருளையாற்றங்கரையிலே இருந்து 19 மாதம் சிறைவாசத்திலிருந்து விடுபட்டு வந்த பிறகு தாமிரபரணி நதிக்கரையிலிருந்து இந்த மேலூர் வழியாக, அதற்கு பின்னர் நேரடியாக சென்னைக்கு செல்லாமல் காரைக்குடிக்கு சென்று அங்கிருந்து புதுக்கோட்டை வந்து அங்கிருந்து திருச்சிக்கு சென்று திருச்சியிலிருந்து நேராக விழுப்புரம் செல்லாமல் தஞ்சாவூருக்கு சென்று திருவாரூர், நாகப்பட்டினம், நாகூர், காரைக்கால், பாண்டிச்சேரி வழியாக பிறகு திண்டிவனத்துக்கு வந்து அதன் பிறகு சென்னையை போய் சேர்ந்தேனே. அந்த நடைபயணம் தென்னக நதிகளை இணைப்பதற்காக மட்டுமல்ல. மதத்தின் பெயரால் மோதாதீர்கள், மதத்தின் பெயரால் சண்டை போடாதீர்கள், மதத்தின் பெயரால் ரத்தம் சிந்தாதீர்கள், ஜாதியின் பெயரால் அறிவாளை தூக்காதீர்கள், ஜாதியின் பெயரால் வெடிகுண்டு வீசாதீர்கள். இந்த இனம் அழிந்துவிடும். சாதி மதங்கள் அற்ற ஒரு சங்கத்தமிழ் காலத்தில் இந்த சாதிகள் இல்லை. சங்க தமிழ் இலக்கியத்தில் எங்காவது ஒரு இடத்தில் சாதியை பற்றிய குறிப்பு இருக்கிறதா? இல்லை. ஒன்றுபட்டு வாழ்ந்தவர்கள். ஆகவே நீங்கள் எக்காரணத்தை முன்னிட்டும் சச்சரவிலே ஈடுபட்டு விடாதீர்கள் என்று அதற்காக நான் மேற்கொண்ட நடைபயணம் 1200 கிலோமீட்டர் நடைபயணம். நான் குறிப்பிட்டதைப் போல ஸ்டெர்லைட்டிலே இந்த எளியவன் வெற்றி பெற முடிந்தது என்னுடைய முழு முயற்சியால். நான் என்ன செய்தேன் இந்த தமிழ்நாட்டுக்கு? என்னுடைய முயற்சியால் ஒரு நாசகார ஆலை மூடப்பட்டது. என்னுடைய முயற்சியால் ஒரு நாசகார திட்டம் நீட்டுணவிலே தடுத்து நிறுத்தப்பட்டது. என்னுடைய முயற்சியால் வடக்கத்திய முதலாளிகளின் கைகளில் போய் சேர இருந்த நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் அடல் பிகாரி வாஜ்பாயிடம் சென்று, இது எங்கள் மண் தமிழ்நாடு, அங்கே தமிழர்கள் ரத்தத்தில் இருந்து கொட்டப்பட்ட வியர்வையில் உருவானது நெய்வேலி நிலக்கரி நிறுவனம், அதை நீங்கள் வடக்கத்திய முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுக்க டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசியை கொண்டு வருகிறீர்களா?
முடிவெடுத்தாகிவிட்டதே மந்திரி சபை, இனிமேல் என்ன செய்ய முடியும் என்று என்னிடம் கேட்டார். மிஸ்டர் அடல்ஜி, you had gone to Bihar and in your address you mentioned that Vaiko is like my adopted son. என்னுடைய சுவீகார புத்திரன் என்று என்னை பற்றி சொன்னீர்களே, நான் பிறந்த தமிழ்நாட்டுக்கு என்னால் ஒரு துளியளவு துரும்பளவு நன்மையாவது கிடைக்க வேண்டாமா? நான் பொது வாழ்வில் இருந்து என்ன பயன்? இந்த முடிவை நீங்கள் மாற்றக்கூடாதா என்று கேட்டபோது அதிர்ந்து போன அடல் பிகாரி வாஜ்பாய் வழக்கம் போல 2 நிமிடம் கண்களை மூடிக்கொண்டு யோசித்துவிட்டு, எஸ், ஐ அக்ரி வித் யூ. The decision, cabinet decision will be changed. Cabinet முடிவு மாற்றப்படும். NLC will not be privatized. அது தனியார்மயம் ஆக்கப்படாது. இதை பத்திரிகைகளுக்கு சொல்லலாமா? Now itself you can tell the press from here. அவர் பக்கத்தில் இருந்தவாறே இந்து பத்திரிகையினுடைய டெல்லி தலைமையகத்துக்கு தொலைபேசியிலே பேசி பிரதமர் வாக்குறுதி கொடுத்து விட்டார், நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் தனியார் மயத்துக்கு போகாது. நாங்கள் இதை அச்சிடலாமா? பிரைம் மினிஸ்டரை பக்கத்தில் வைத்துக் கொண்டுதான் நான் பேசுகிறேன். நாளை மறுநாள் இந்து பத்திரிகையில் முதல் பக்கத்தில் வைகோ இப்படி ஒரு வாக்குறுதியை பிரதமரிடம் பெற்றிருக்கிறார், நெய்வேலி தனியார் கைகளுக்கு போகாது. ஆக நான் என்ன சாதித்தேன்? இந்த தமிழ்நாட்டுக்கு 30,000 தொழிலாளர்கள் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தை, நவரத்தினங்களில் ஒன்றாக கருதப்படுகிற அந்த நெய்வேலி தொழிற்சாலையை வடவர் கைகளுக்கு, முதலாளிகள் கைகளுக்கு போக விடாமல் அந்த தொழிலாளர்கள் உரிமையை, தமிழ்நாட்டு மக்கள் உரிமையை பாதுகாத்துக் கொடுத்தவர் என்பதால் என்னை நெய்வேலியிலே வரவேற்று அனைத்து கட்சி தொழிற்சங்கங்களும் எனக்கு ஒரு பாராட்டு கூட்டம் நடத்தினார்கள். மஞ்சக்குப்பம் மைதானத்திலே, அன்பு இல்லை, மஞ்சக்குப்பம் மைதானம் அல்ல, நெய்வேலி மைதானத்திலே. இவை நான் என்னுடைய வாழ்க்கையில் செய்த சாதனைகளாக கருதுகிறேன். பெருமை பீற்றிக் கொள்ள அல்ல. எதற்காக நடக்கிறான்? வேலை மரக்கட்டு நடக்கிறான், நாடகம் போடுகிறான். ஆனா பாவிகளை எதை வேண்டுமானாலும் சொல்லிக் கொண்டு போங்கள். என் வாழ்க்கையில் இதுவரை என் மீது ஏவப்படாத கடைகளா, என் ஏவப்படாத அவமான சொற்களா, என் மீது ஏவப்படாத பழிப்புரைகளா, ஏளன சொற்களா, அத்தனையும் தாங்கிக் கொள்ளுகின்ற சகிப்புத்தன்மையை அண்ணா தந்திருக்கிறார். வசவாளர்கள் வாழ்க, அண்ணா சொல்லி தந்திருக்கிறார். யார் எதை சொன்னாலும் என் கடமையை செய்து கொண்டிருக்கிறேன். இந்த இரவு வேளையில் மப்பும் மந்தாரமுமாக வானம் இருண்டு கிடக்கக்கூடிய இந்த நேரத்தில் நெடுநேரமாக அமர்ந்திருக்கக்கூடிய என் தமிழ் பெருமக்களே, உங்கள் காலடிகளுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் வாழ்நாள் தமிழ்நாட்டின் ஜீவாதாரங்களை காப்பாற்றுவதற்காக பயன்பட்டிருக்கிறது. 10 நடைபயணங்களை மேற்கொண்டிருக்கிறேன், வெற்றி பெற்றிருக்கிறேன். இது 11வது நடைபயணம். சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் மோதிக்கொள்ளாதீர்கள். சகோதரர்களாக வாழ்வோம், சமாதான சகவாழ்வு வாழ்வோம். இங்கே அனைத்து மதங்களுக்கும் இடம் உண்டு. ஆனால் ஒரு கூட்டம் மத வெறியை ஊட்டி, அது கோட்சேயின் கும்பல். அண்ணல் காந்தியாரை சுட்டுக் கொன்றானே பிரார்த்தனை மண்டப கூட்டத்தில், கொடியவன் நாதுராம் விநாயக கோட்சே, அவனுக்கு சிலை எழுப்புகிறார்கள். மகாத்மா காந்தியினுடைய பெயரை கிராமப்புற வேலைவாய்ப்பு 100 நாள் திட்டத்திலிருந்து அகற்றுகிறார்கள். இனி மகாத்மா காந்தியின் படத்தை கரன்சி ரோட்டிலிருந்தும் அகற்றுவதற்கு அவர்கள் தயாராகிவிட்டார்கள். அதனால் தான் அவர்கள் தர்ம சன்சத் என்ற ஒரு மாநாட்டை அலகாபாத்திலே, இன்று பிரயாக் நகர் என்று அழைக்கப்படுகிற அலகாபாத்திலே 2022 கூட்டி பிரகடனம் செய்தார்கள். விஸ்வ இந்து பரிஷத், இந்து முன்னணி இருக்கிறதே அதனுடைய பிரதிபாக இருக்கக்கூடிய இந்துத்துவ சக்திகள், RSS கூட்டம் எல்லோரும் சேர்ந்து ஒரு பிரகடனம் வெளியிட்டார்கள். அதன்படி இனிமேல் இந்தியா என்ற பெயர் அரசியல் சட்டத்திலிருந்து நீக்கப்படும், பாரத் என்ற பெயர் வைக்கப்படும், தலைநகர் டெல்லி மாற்றப்படும், வாரணாசி தான் இந்த நாட்டுக்கு தலைநகராகும்.
முஸ்லிம்களுக்கு இனிமேல் ஓட்டுரிமை கிடையாது, குடியுரிமையும் கிடையாது. கிறிஸ்தவர்களுக்கு இனிமேல் இந்த நாட்டில் ஓட்டுரிமை கிடையாது, குடியுரிமையும் கிடையாது என்று இந்தியும் சமஸ்கிருதம் மட்டுமே நாட்டினுடைய மொழிகளாக 8வது அட்டவணை அந்த பட்டியலிலே இருக்கும். இப்படி ஒரு பிரகடனத்தை செய்ததை பிரதமர் கண்டித்தாரா? யாராவது கண்டித்தார்களா? நாங்கள் கொதித்து போயிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு குறிக்கோளோடு, ஒரு திட்டத்தோடு இந்துத்துவ சக்திகள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, கொற்றத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக அல்ல, இந்த செந்தமிழ்நாட்டினுடைய அடிப்படை கோட்பாடுகளையே சிதைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு, தமிழர் பண்பாட்டையே ஒழித்து கட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இங்கே சகவாழ்வு வாழ்கிறோமே அந்த இஸ்லாமியர்களின் ஒருவரும் தலைவரான கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் பாகிஸ்தானிலே 47 டிசம்பர் 17, 18 தேதிகளில் நடைபெற்ற முஸ்லீம் லீக் மாநாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு, அந்த முஸ்லீம் லீக்கு சேர வேண்டிய 17 லட்சம் பணத்தை நாங்கள் தருகிறோம் என்று சொன்னபோது, சல்லி காசு வாங்க மாட்டோம், நாங்கள் உங்களிடம் நாங்கள் ஏன் வாங்க வேண்டும்? இல்லை, இந்தியாவில் இருக்கிற முஸ்லிம்களுக்கு ஆபத்து வந்தால் எங்களுக்கு தகவல் கொடுங்கள் என்று லியாக்கத் அலி கான் பிரதமர் சொன்னபோது, ஒரு காலம் உங்கள் உதவியை நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம், இங்கு வாழ்கிற இந்துக்களை நீங்கள் முதலிலே பாதுகாப்பதற்கு முன்வாருங்கள் என்று சொன்ன கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் செஞ்சீனம் படையெடுத்து விட்டது. சீனத்து பீரங்கிகள் இமாலயத்தின் சரிவுகளிலே கர்ஜிக்கின்றன. பஞ்சசீல கொள்கையை காற்றிலே பறக்க விட்டு விட்டது செஞ்சீனா என்ற வேதனை சூழ்ந்த வேளையில் தழுதழுக்க வானொலியிலே பண்டித ஜவஹர்லால் நேரு பேசியதை வேலூர் சிறையில் இருந்தவாறே செவிமடுத்த அறிஞர் அண்ணா அவர்கள் சிறையை விட்டு வெளியே வந்து வேலூர் கோட்டைவெளி மைதானத்திலே பேசுகிற பொழுது, நாட்டுக்கே ஆபத்து வந்து விட்டது, வீடு இருந்தால் தான் ஓடு மாற்ற முடியும், நாடு இருந்தால் தான் நம் கோரிக்கையை முன்வைக்க முடியும். எனவே கூறிய கொம்புகளை உடைய காளை மாடுகளுக்கு பெயர் போன பிரதேசம் அல்லவா அலங்காநல்லூர் மேரூர் வட்டாரம். கூறிய கொம்புகளுடைய காளை மாடு வேகமாக வருகிறது. நான் குடை பிடித்துக் கொண்டு எதிரே செல்ல விரும்பவில்லை. நான் குடையை மடக்கிக் கொண்டு திண்ணையில் நின்று கொள்வேன். மாடு கடந்து போகட்டும், எப்பொழுது தேவை வருகிறதோ அன்றைக்கு நான் குடையை விரிப்பேன் என்று சொன்னார். ஆனால் கன்னி பேச்சில், அண்ணாவினுடைய மேய்டன் ஸ்பீச்சில் 62 தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதற்கு பிறகு முதல் பேச்சில் அவர் கேட்டார், ஐ பிலாங் டு தி டிராவிடியன் ஸ்டாக், நான் திராவிட இனத்தை சேர்ந்தவன். ஐ ஆம் ப்ரவுட் டு கால் மை செல்ஃப் ஏ டிராவிடியன், நான் திராவிடன் என்று சொல்லிக் கொள்வதிலே பெருமைப்படுகிறேன். We demand the right of self-determination. நாங்கள் சுயாட்சி உரிமையை கேட்கிறோம். பேச்சை முடிக்கும் போது அதே வாக்கியத்தை திரும்ப சொல்லுகிறார். நான் கடைசியாக ராஜ்யசபையில் எங்களுக்கு பிரிவோச்சார நிகழ்ச்சி நடந்தபோது, ஓய்வு பெறுகிற எம்பிக்களுக்கு விடை சொல்லி அனுப்புகிற நிகழ்ச்சி நடந்தபோது, என்னுடைய பங்கு வந்தபோது, நான் பேச அழைக்கப்பட்ட போது நான் எழுந்து நின்று பேசினேன். அந்த பேச்சினுடைய இறுதி கட்டத்தில் நான் ஹாத்திகாடி போர்க்களத்தையும் நினைவுபடுத்தி மகாராணா பிரதாப் சிங்கினுடைய வீர வசனங்களையும் எடுத்து சொல்லி முடிக்கும் போது சொன்னேன், பேரறிஞர் அண்ணா இதே மன்றத்தில், அந்த ஃப்ளோர் ஆஃப் திஸ் ஹவுஸ், அந்த ஃப்ளோர் ஆஃப் திஸ் ராஜ்யசபா அப்பர் ஹவுஸ், அறிஞர் அண்ணா, the founder of DMK, declared, we demand right of self-determination. Today, Vaiko is repeating the same demand என்று சபையிலே பரிய வைத்து விட்டுத்தான் மேலூர் கூட்டத்திலே இன்றைக்கு நான் நின்று கொண்டிருக்கின்றேன். ஆக கொள்கைக்காக, லட்சியங்களுக்காக இந்த தமிழ்நாட்டிலே மத மோதல், சாதி மோதல் வந்துவிடக் கூடாதே என்பதற்காக போதையின் பழக்கத்தால் சின்னஞ்சிறுவர்களை பிரவுன் சுகர்
பலவிதமான போதைப் பொருட்கள் உள்ளே நுழைந்த வண்ணம் இருக்கின்றன. பஞ்சாப் பாழாகிவிட்டது. தமிழ்நாட்டுக்கு அந்த நிலைமை வந்துவிடக் கூடாது. வருத்தத்தோடு சொல்லுகிறேன், பெண்கள் கூட போதைப் பொருட்களை மாணவிகள் சில இடங்களிலே பயன்படுத்துகின்ற ஆபத்து வந்துவிட்டது. எனவே சட்டம் கொண்டு வாருங்கள் முதலமைச்சர் அவர்களே. போதைப் பொருள் வைத்திருந்தால் இத்தனை ஆண்டு காலம் கடுங்காவல் தண்டனை, விநியோகித்தால் இத்தனை ஆண்டு காலம் கடுங்காவல் தண்டனை, பயன்படுத்தினால் இத்தனை ஆண்டு காலம் கடுங்காவல் தண்டனை என்ற சட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றுங்கள். இந்த போதைப் பொருளினுடைய பிடியிலே இருந்து வருங்கால தலைமுறை மீட்கப்பட வேண்டும் என்பதையும் முழக்கமாக வைத்துத்தான் என்னுடைய தம்பிமார்கள் வருகிற வழியெல்லாம் முழக்கம் எழுப்பிக் கொண்டு வருகிறார்கள். சாதி மோதல் கூடாது, மத மோதல் கூடாது, போதை பழக்கம் கூடாது. இதை என் தம்பிமார்கள் திருச்சியிலே இருந்து வருகிற வழியெங்கும் உறக்க குரல் அளித்து விண்முட்ட இடி முழக்கம் என குரல் எழுப்பிக் கொண்டு வருகிறார்கள். இந்த பொது நோக்கத்துக்காகத்தான் இந்த நடைபயணம். இந்த நடைபயணத்தினுடைய நோக்கத்தை நான் சொல்லிவிட்டேன். இதுவரை நடத்திய நடைபயணங்களில் நான் ஜெயித்திருக்கிறேன். என் கோரிக்கை ஜெயித்திருக்கிறது. அதே போல சாதி மத மோதல் இல்லாத தமிழகத்தை, சகோதரத்துவம் தழைக்கின்ற அமைதி பூங்காவாக அமைகின்ற தமிழகத்தை உருவாக்க வேண்டிய கடமை இந்த மண்ணிலே பிறந்த என்னை போன்றவருக்கும் உண்டு என்பதால் வேறு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் முடிவெடுத்து அறிவித்த போது எங்கள் அவைத் தலைவர் இந்த இயக்கத்துக்கு ஜீவனாக இருந்து கட்டி காத்து வளர்த்து வருகிறாரே, பராமரிக்கிறாரே எங்கள் அவைத் தலைவர் ஆடிட்டர் அர்ஜுனராஜ் என் உடல் நலம் பாழாகிவிடும் என்று கருதி இந்த முடிவை மாற்ற வேண்டும் என்று சொன்னார். பலரும் சொன்னார்கள், நான் கேட்கவில்லை. பல நாட்கள் இரவு பகலாக சிந்தித்த பிறகுதான் இந்த முடிவுக்கு வந்தேன். Go to the people, live among them. அண்ணா சொன்னார், ஜனங்களிடம் போ, அவர்களுக்கு மத்தியிலே போய் வாழ கற்றுக்கொள் என்று சொன்னார். அந்த ஜனங்களை நோக்கித்தான் வைகோ நடந்து வருகிறான். அந்த ஜனங்களிடத்திலே தான் தன் கோரிக்கையை எடுத்து கூறி வருகிறான். அந்த வருகின்ற வழியில் நமது கூட்டத் தலைவர் நன்றி தெரிவித்ததைப் போல இயற்கை அன்னையும் நமக்கு பக்கத்துணையாக இருந்து மழை கொட்டி விடுமோ, பலத்த மழையால் கூட்டம் ரத்தாகி விடுமோ என்று எதிர்பார்க்கிற நேரத்தில் இயற்கை அன்னை அவ்வப்போது சின்னஞ்சிறு சின்னஞ்சிறு உதவிகளை எனக்கு செய்து கொண்டே வருகிறார். அதன்படி அமைந்த கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான வேலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு பொழுது விடிந்தால் உதகமண்டலத்திலே இருக்க வேண்டிய தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் உணர்ச்சி பிளம்பாக தமிழ் ஈழத்துக்கு முழங்கினாரே ஆருயிர் தம்பி சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் அவர்கள் மே 17 இயக்கத்தின் மூலமாக தமிழகத்துக்காகவும் தமிழீழத்துக்காகவும் பாடுபட்டு பலமுறை சிறை சென்று உடல்நலம் பாதிக்கப்பட்டு அவர் உயிருக்கே ஆபத்து வந்து விடுமோ என்று நான் மனம் கலங்கிய வேளையிலும் அவர் உறுதியோடு இருந்து தன்னோடு ஆயிரம் வாலிபர்களை திரட்டிக் கொண்டு தேர்தலில் போட்டியிடாமல் அரசியல் நோக்கத்தோடு பேசாமல் தமிழகத்துக்கு சேவை செய்து வருகிற என் ஆருயிர் தம்பி மே 17 இயக்கத்தின் நிறுவன தலைவர் திருமுருகன் காந்தி திரைப்படங்கள் மூலமாக நல்ல கருத்துக்களை பரப்ப முடியும். அண்ணா சொன்னார், நான் எடுக்கிற 4 திரைப்படங்களுக்கு சென்சார் மட்டும் தடை சொல்லாமல் அனுமதித்து விட்டால் நான் கேட்கிற கோரிக்கையிலே வெற்றி பெறுவேன் என்று அண்ணா சொன்னார். அதை போல தான் எடுத்த இயக்கிய திரைப்படங்களில் ஈழத் தமிழர்களின் அவல வாழ்வை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்ததோடு அவரது தமையனார்தான் வணிகர் சங்க பேரவையினுடைய தலைவர் தமிழ் இன உரிமை போராளி வெள்ளையன் அவர்கள், அந்த இயக்குனர் மனதில் பட்டதை வெட்டொன்று துண்டு 2ஆக பேசுகிற புகழேந்தி தங்கராசு அவர்கள், அதற்கு பிறகு முக்குளத்தோர் புலிப்படையின் தலைவர் பசும்பொன் தேவர் திருமகனாரை நெஞ்சிலே பூஜிக்கின்ற தலைவர், இங்கே திடுக்கிட வைக்கின்ற செய்திகளை இங்கே பேசினாரே அந்த தலைவர், நடிகராக இருந்து லட்சக்கணக்கான ரசிகர்களை
கவர்ந்த நகைச்சுவை பாத்திரத்திலே கவர்ந்த தலைவர். அவர் இடி முழக்கமென, மின்னல் வீச்சாக, சிறுத்தையின் பாய்ச்சலாக, சிங்கத்தின் கர்ஜனையாக இங்கே பேசிய முக்குளத்தோர் புலிப்படை தலைவர் என் ஆருயிர் தம்பி நடிகர் கருணா. இந்த மொத்த சுற்றுப்பயணத்தின் வெற்றிக்கும் அடித்தளமிட்டவர்களில் ஒருவரும் 12ஆம் தேதி அன்று மதுரை மாநகரில் பிரமிக்கத்தக்க நிறைவு கூட்டத்தை நடத்த இருப்பவருமான 19 மாத காலம் பொடா கைதியாக சிறையிலே இருந்துவிட்டு அவரை முதலிலே ஜாமீனில் வெளியே போங்கள், அடுத்து நான் வருகிறேன் என்று சொன்னபோது ஜாமீனில் அவரும் மற்றவர்களும் வெளியே செல்ல பூமிநாதனை பெற்றெடுத்த 10 மாதம் வயிற்றிலே சுமந்த தாயார், ஏன்பா உங்க தலைவர் வெளியே வரலையா ஜெயிலை விட்டு? சின்ன பின்னாடி வருவார், நீ ஏன் முன்னாடி வந்த? அவரை விட்டுட்டு நீ ஏன் வந்த என்று கேட்கக்கூடிய மாதரசிகளை இந்த கட்சி தோழர்களுடைய தாய்மார்கள் வடிவத்திலே நான் பார்க்கிறேன். அதை போலத்தான் தற்சார்பு விவசாயிகள் சங்கத்தை நடத்துவதோடு சாஞ்சிக்கும் என்னோடு வந்தார். 1500 கிலோமீட்டருக்கு அப்பாலே 4 மாநிலங்களை கடந்து 900 பேரோடு ராஜபக்சே வருகிறான் சாஞ்சிக்கு. நாங்கள் கருப்பு கொடி காட்டப் போகிறோம் என்று 4 மாநிலங்களை கடந்து செல்லக்கூடிய தைரியம், துணிச்சல் இந்தியாவிலே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர எந்த கட்சிக்குண்டு என்று நான் கேட்கிறேன். அப்படித்தான் சென்றோம் சாஞ்சிக்கு. 25 பேருந்துகளிலே 1500 கிலோமீட்டர் நதிகளை மலைகளை கடந்து சென்றோம். அங்கே நாங்கள் அடித்து கொல்லப்பட்டாலும் கேள்வி கேட்க நாதி கிடையாது. ஆனால் நானும் தோழர்களும் துணிந்து சென்றோமே. அப்படிப்பட்ட அந்த பயணத்திற்கும் உடன் வந்த தம்பிமார்கள் தான் இங்கே வருகிறார்கள். நெய்வேலி என்றவுடன் உங்களுக்கு தொழிற்சாலை மட்டும் நினைவுக்கு வருவதில்லை. எரிமலை வெடித்து சிதறினால் எப்படி எரிமலை சீற்றம் இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு பேச்சும் நினைவுக்கு வரும். அப்படி பேசக்கூடிய எங்கள் பொருளாளர், கழகத்தினுடைய கருவூலம், ஆருயிர் இளவல் செந்திலதிபன், இங்கே விடுதலை தமிழ் புலிகளினுடைய கட்சி தலைவர், என்னாலும் வைகோவுக்கு தோள் கொடுக்கக்கூடிய ஒரு சகோதரன், குடந்தை அரசன், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் சகோதரி, இந்த பயணத்துக்கு பெருமளவும் துணையாக இருக்கிற டாக்டர் ரொகையா, திருமலாபுரம் என்கின்ற தென்பாண்டி மண்டலத்திலே இருக்கின்ற மரவர் சீமையில் அந்த கிராமத்திலே பிறந்து கல்லூரி மாணவனாக MA தேவர் கல்லூரியிலே படித்து முடித்து ஒரு கல்யாண வரவேற்பிலே பேசிய அவர் பேச்சை கேட்டு திகைத்து போறான். இந்த தம்பி இவ்வளவு அழகாக பேசுகிறானே, பக்கத்து ஊர் பனவடதி சித்திரத்துக்கு பக்கத்து ஊர் என்கிறார்களே என்று பக்கத்திலே அழைத்து எங்கே போகிறாய் என்று கேட்டேன். சங்கரங்கோயிலுக்கு என்றார். என்னோடு காரில் ஏறிக்கொள் என்று சொன்னேன். அன்று என்னோடு காரில் ஏறியவர் தான் அப்படியே கழகத்தோடு இணைந்து விட்ட என்னுடைய ஆருயிர் தம்பி திருமலாபுரம் துணை பொதுச் செயலாளர் ராஜேந்திரன் அவர்களே. விடுதலை புலிகளை வீட்டிலே வைத்திருக்கிறான், அவன் தம்பியை கைது செய்ய வேண்டும் என்று பலர் நினைத்த போது அந்த விடுதலை புலிகள் தங்கியிருப்பதற்கு மறைவாக ஒரு இடம் தேவை என்று நான் நினைத்த மாத்திரத்தில் சிங்கப்பட்டி ஜமீன்தாரின் பேரன் அவனை தாயப்பனை உடனழைத்துக் கொண்டு வந்து பொதிகை நகரிலே ஒரு வீட்டை பிடித்துக் கொடுத்து அதிலே தங்க வைத்து வரும். இந்திய அரசியல் சட்டத்தை நட்டநடு வீதியில் பட்டப்பகலில் தீ வைத்து கொளுத்தினேன். நீதிமன்றத்தில் நீதிபதிக்கு முன்னால் எஸ் ஐ பேண்ட் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் அரசியல் சட்டத்தை நான் கொளுத்தினேன் என்று சொன்னபோது எனக்காக வாதிட்டு கௌரவமான விடுதலையை பெற்றுக் கொடுத்த ஒருவான என்னுடைய ஆருயிர் தம்பி வழக்கறிஞர் அமைப்பு செயலாளர் தாயகம் குருநாதன் அவர்களே, எங்களை வருகிற வழியிலே வரவேற்ற
தொண்டு செய்து வழுத்த வளம் தூயதாடி மார்பில் விழும் மண்டை சிறப்பை உலகுதொழும் மனக்குகையில் சிறுத்தை எழும் என்ற சொல்லுக்கேற்ப சீறி வரும் சிறுத்தைகளாக உணர்ச்சி தமிழர் திருமாவளவனுக்கு பக்கபலமாக இருக்கின்ற அமைப்பின் சார்பில் வரவேற்ற துணை பொதுச் செயலாளர் தம்பி அம்பேத்கர், கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள், பேரன்புக்குரிய பாசமிக்க சகோதரர்கள் முனியசாமி, பசும்பொன் மனோகரன், வி.கே. சுரேஷ், கம்பம் ராமகிருஷ்ணன், சைதை சுப்பிரமணி, மாவை மகேந்திரன், அதன் தொடர்ச்சியாக ஈரோடு முருகன், உளுந்தூர்பேட்டை ஜெய்சங்கர், திருப்போரூர் லோகு, வீரகுமாரன், தீர்மான குழு செயலாளர் வரகவி மணிவேந்தன், வழக்கறிஞர் செந்தில் செல்வன், தொகுத்து தந்த கொள்கை விளக்க அணி செயலாளர் பகுத்தறிவு பட்டறையில் வார்ப்பிக்கப்பட்ட வந்தியத்தேவன், வரவேற்புரை ஆற்றிய நகரத்தின் செயலாளர் முத்துப்பாண்டி, இந்த தொண்டர் படையை வார்ப்பித்தவரும் தொடக்க காலத்திலிருந்து இந்த இயக்கம் தோன்றிய நாளிலிருந்து 3000 பேர் கொண்ட தொண்டர் படையை வார்ப்பித்து தந்தவரும் இன்றைக்கு அதை வார்ப்பித்து அதை வழிநடத்தி வருகின்றவருமான ஆருயிர் தம்பி ஜீவன், முதல் நடைபயணத்திலிருந்து இந்த 11 நடைபயணத்திலும் எனக்கு முன்பாக வீரநடை போட்டு வருகின்ற தொண்டர் படையினுடைய தலைவன் அன்பு தம்பி பாஸ்கர சேதுபதியும், மாணவர் அமைப்பினுடைய தலைவர் பால சசிகுமார் அவர்களும், இளைஞர் அணியினுடைய தலைவர் ஆசை தம்பி அவர்களும், சுபேஷ் அவர்களும், வரவேற்புரையாற்றிய நகர செயலாளர் முத்துப்பாண்டி, நன்றியுரை ஆற்ற பெயரில் பதிவு செய்யப்பட்ட இளைஞரணி அமைப்பாளர் முன்னாள் மாவட்ட கண்ணராஜன் ஆகியோருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொண்டு, இதுகாரும் இந்த எளியவன் பேச்சை அமைதியாக செவிப்படுத்த அனைத்து தமிழ் பெருமக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி வெல்க திராவிடம் என கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.